கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 127 சங்கீதம் 3 வசனம். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இன்பமான ஒரு நித்திரை தருகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? 147 சங்கீதம் 11 வசனத்திலே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் யோசித்து பார்க்கணும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு மனுஷன் தீமை வெறுத்து வாழ்ந்தால் அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கான். தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் இன்பமான ஒரு தூக்கம் தருகிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, தீமையான காரியத்தை வெறுத்து ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலே நைட்டு படுத்த நல்ல தூக்கம் வரும். வீட்டுக்கு வந்தாச்சா குடும்பமா நைட்டு ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. இந்த நாள் முழுது கர்த்தர் உங்களை எப்படிலாம் பாதுகாத்தார் அதை எண்ணி எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியத்திலே இதுவரைக்கும் என்னெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கிறதே அதிசயம்தான், அற்புதம்தான். 24 மணி நேரம் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. கொரோனா நேரத்தில் 3 நாளைக்கு ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமா கொடுத்துருக்காங்க. லட்சமா கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டா எப்படியாவது நான் பிழைக்கணும் அப்படின்னாங்க. கொரோனாக்கு அப்புறம் நம்ம 5 வருஷம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றிப்பா அப்படி நம்ம உண்மையா தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினாலே போதும், தேவன் நமக்கு கிருபை தருகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரோ அந்த வசனத்தின் மேல நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படியணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவனுக்கு நம்ம எதை செய்தாலுமே உற்சாகமா செய்யணுமா. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 வசனம் எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22 வசனத்திலே உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 20 வசனத்திலே உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உண்மையா வாழ்கிற ஜனங்கள் கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 8 வசனத்திலே செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்துட்டு செம்மையா வாழ்ந்துட்டு உத்தமனா வாழ்ந்துட்டு நம்ம போய் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ராத்திரி நேரத்தில் படுத்தா ஒரு நல்ல தூக்கம் வரும். அப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் வாழ்கிற முறை தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து கட்டளை கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்ந்து உத்தமமாக வாழ்ந்து செம்மையாக வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவே இருக்காது, பிசாசு போராட்டமே இருக்காது, தேவையில்லாமல் எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. தேவனுடைய பார்வையில் அவங்க எவ்வளோ ஒரு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். 24 மணி நேரம் என்ன செய்கிறான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதான் நமக்கு முக்கியம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்தும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். 69 சங்கீதம் 30, 31 ஆகிய வசனங்களில் இருக்கு.
நன்மை செய்யும்போது, தான தர்மம் செய்யும்போது தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ இரவு நேரத்தில் ஒரு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். உண்மையாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுது கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுறதுப்பா. எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நித்திரை தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு போட்டுருங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, மரண படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால சுகமானிகள் என்று வேதம் சொல்லியிருப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளை சுகமாக்கி தாங்கப்பா. இணைந்துக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கற்பதுரியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இதெல்லாம் இருக்கும், எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. குடும்பங்கள் பலுகி பெருகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கணாலோ கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனைக்கு அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. தினம்தோறும் ஜெபிக்கிறாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வம்சத்தையும், உங்களுடைய தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.